மத்தேயு 21 அதிகாரம் मत्ती का 21वां अध्याय 8 9 ரெண்டு வசனம் 8 और 9 दोनों वचन को पढ़ेंगे। तब बहुत से लोगों ने अपने कपड़े मार्ग में बिछाए और अन्य लोगों ने पेड़ों से डालियां काटकर मार्ग में बिछाई। जो भीड़ आगे आगे जाती और पीछे पीछे चली आती थी, पुकार पुकार कर कहती थी, दाऊद के संतान को होशाना, धन्य है वह जो प्रभु के नाम से आता है, आकाश में होशाना। ஜெபிக்கலாம். தலை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शडाई खुदा आपको धन्यवाद देते हैं। யெகோவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்கப்பா. और पढ़े गए वचन के द्वारा हमसे आप बातें कीजिए இதில் இருக்கிற மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி और தாரும். इसके अंदर के गुप्त चीजों को हमें प्रकट करके உம்முடைய दीजिए। நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்யும். आपकी नाम की महिमा करने के लिए हमें मदद कीजिए। அடி இங்க இரண்டு பேரும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக மறைத்து, और गुलाम जो हम दोनों को आपके लहू में छिपाकर, உம்முடைய அக்கினிக்குள்ளாக மறைத்து, आपके अग्नि के अंदर छिपाकर நீர் உம்மை வெளிப்படுத்தி தாரும். आप अपने आप को प्रकट करके दीजिए। இங்க கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். और जो भी एकत्रित हुए सारे बच्चों को आपके हाथ में देते हैं। எந்த பலவீனம் பிள்ளைகளை தொடாதபடி कोई भी कमजोरी बच्चों को छूने ना दे। உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து आपके लहू के खिले के अंदर आप छिपाकर उन्हें बचाइए, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. आशीष करके आप चलाइए। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, यहोशुआ मेसिया के नाम से मांगते जीवित पिता, ஆமென். आमीन। மீண்டும் அந்த வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और दोबारा उस वचन को 8वें वचन को पढ़ेंगे। तब बहुत से लोगों ने अपने कपड़े मार्ग में बिछाए और अन्य लोगों ने पेड़ों से डालियां काटकर मार्ग में बिछाई। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए एक कलाम कहता है, யெகோவா எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கும் போது और जब यहोशुआ यरूशलेम के अंदर प्रवेश किए, அங்க ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. वहां पे एक भविष्यवाणी पूरा होता है। என்ன தீர்க்க தரிசனம்? वो कैसा भविष्यवाणी? பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். उसके आगे ऊपर के वचन को पढ़ेंगे। 5ஆம் வசனத்தை வாசிப்போம். हम 5वें वचन को पढ़ेंगे। सियोन की बेटी से कहो, देख तेरा राजा तेरे पास आता है, वह नम्र है और गधे पर बैठा है, वरन लादू के बच्चे पर। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, இங்க ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற காரியத்தை சொல்றார். एक भविष्यवाणी जो पूरा होता है उसके बारे में। எருசலேம் குமாரத்தியே, और यरूशलेम की जो पुत्री, சீயோன் குமாரத்தியே, सियोन की बेटी, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். और देख तेरा राजा पास आता है, அவர் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டி மேலும் ஏறி வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். और वो गधे पर वरन उस लादू के बच्चे पर बैठकर आता है। இந்த கழுதையின் மேல ஏன் ஏறி வரணும்? एक गधे पर बैठकर क्यों आना है? அவர் ஏன் குதிரையில ஏன் ஏறி வரக்கூடாது? वो घोड़े पर क्यों सवार होकर नहीं आना है? அவர் கழுதையில தான் ஏறி வர்ற காரணம் என்ன? और उस गधे पर बैठकर सवार होकर आना, वो कारण क्या है? இந்த கழுதையில நிறைய காரியங்கள் இருக்குது. इस गधे के अंदर बहुत सी चीजें हैं। இந்த கழுதைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்குது. और इस गधे का एक भविष्यवाणी वहां पर है। என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, वो कैसा भविष्यवाणी? பாருங்க, ஒரு கழுதைய, एक गधे को, ஒரு கழுதையின் தலையீற்ற, और एक गधे के बच्चे को, அது தன்னுடைய ஒரு ஆட்டுக்குட்டியினால் மீட்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. और एक मेमने के द्वारा उसे छुड़ाना है। பாருங்க, பைபிள்ல ஒரு தீர்க்க தரிசனம் ஆல்ரெடி இருக்குது. और कलाम के अंदर एक भविष्यवाणी पहले से ही है। என்னைக்கு அந்த பஸ்கா ஆசரிப்பு கர்த்தர் அவங்க செய்தாங்களோ, और जिस दिन वो बस्का मनाए, அன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. और उस दिन परमेश्वर एक वचन देता है, இந்த கழுதையின் தலையீற்றெல்லாம், और गधे के पहलोटे जो भी है, அது எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியினால மீட்கணும். और उसे वो जो एक मेमने से छुड़ाए जाना है। அப்ப இந்த கழுதையின் குட்டிகள் மீட்கப்பட வேண்டும். ये गधे के बच्चे जो है छुड़ाए जाना அது है। எப்படி மீட்க முடியும்? उसे कैसे छुड़ा सकते हैं? ஒரு ஆடு அதுக்காக பலியாக एक வேண்டியிருக்குது. मेमना उसके लिए बलि होना है। இந்த ஆடு பலியானதா, और जब ये मेमना बलि होगा, பாருங்க, ஒவ்வொரு கழுதையை குட்டி போட்டுட்டு அப்படின்னா, और एक गधा अगर एक बच्चा देता है तो, முதல் குட்டி போட்ட உடனே और वो पहला जब बच्चा देता है, அங்க அந்த கழுதை யாருக்குள்ளதோ, और जिसका वो गधा है, அவங்க அந்த ஆடுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலி கொடுப்பாங்க. एक मेमना को लेकर जाकर वहां पर बलि देते हैं। இல்லாவிட்டால் नहीं तो அந்த கழுதையின் குட்டி கொண்டு போடணுமா? उस गधे के बच्चे को मार देना है। அந்த கழுதையின் குட்டி உயிரோடு இருக்க கூடாது. वो गधे का बच्चा जीवित नहीं रहना அப்ப இந்த கழுதையின் குட்டி இது மீட்கப்படுவதற்கு, और ये गधे का बच्चा छुड़ाए जाने के ஒரு लिए ஆடு பலியாக வேண்டியிருக்குது. एक मेमना बलि होना है। இன்னைக்கு நம்ம அடிக்கடி நினைப்போம், हम
बार बार सोचते होंगे அவர் கழுதியின் மேலும் கழுதியின் குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் और वो அப்படின்னு गधे के ऊपर और वो गधे के बच्चे के ऊपर सवार होकर आता है। ஏன் இந்த கழுதை குட்டி அங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்குது? ये गधे का जो बच्चा क्यों वहां पर दिया गया அந்த है? கழுதையினுடைய முதல் தலையிட்டது, और उस गधे का पहलोटा है वो, அதனுடைய முதல் குட்டி, और उसका पहला बच्चा है। அந்த முதல் குட்டியை மீட்கிறதுக்கு और उस पहले बच्चे को पहलोटे को छुड़ाने के ஒரு लिए ஆடு பலியாகணும். एक मेमना बलि होना है। இந்த காரியம் அதுல அடங்கி இருக்கு போது. और ये चीज यहाँ पर छिपा இந்த है। தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்கு और ये भविष्यवाणी पूरा होने के लिए யெகோஷுவா இந்த காரியத்தை செய்றார். यहोशुआ इन चीजों को करता है। என்ன காரியம்? वो कैसा? அவரே ஆட்டுக்குட்டியா அங்க பலியாறார். वो स्वयं मेमना बनकर वहां पर बलि होता है। இந்த கழுதி இந்த உலகத்துல இருக்க கழுதி குட்டி பற்றி அவர் பேசல. और इस संसार के गधे और उसके बच्चों के बारे में नहीं बोलता, இது நம்மளை பற்றி அவர் பேசிட்டு இருக்கிறார். ये हमारे बारे में वो कह रहा है। கழுதிக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா, और गधे को इब्रानी भाषा में क्या कहेंगे? அத்தோன் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. अतोन। அத்தோன் அப்படின்னா अतोन का मतलब அது கழுதை அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो गधा है। சோ இந்த இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சாதான், और इसके मतलब को यदि समझेंगे அப்போதான் நம்ம முன்னாடி அதுபோல காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். और उसके आगे की चीजों को हम समझ पाएंगे। இந்த அத்தோன் அப்படிங்கிற வார்த்தை, ये अतोन जो शब्द है இது எபிரேய வார்த்தை, ये इब्रानी शब्द है। இதுக்கு மீனிங் கழுதை. और इसका मतलब है गधा। சோ கழுதைக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? और गधे को क्या कहेंगे इब्रानी भाषा में? அத்தோன் அப்படின்னு சொல்லணும். अतोन। இந்த அத்தோன்ல மொத்தம் 4 எழுத்துக்கள் உண்டு. और अतोन के अंदर 4 अक्षर है। இந்த முதல் எழுத்து அலெஃப், पहला अलेफ, அப்புறம் தாவ், फिर ताव, அப்புறம் வாவ், फिर वाव, அப்புறம் நூன் சோஃபித். उसके बाद नून सोफित। இந்த 4 எழுத்து சேர்த்தான் ये चारों अक्षरों को मिलाकर அது அத்தோன் அப்படின்னு சொல்லி சொல்வோம். उसे अतोन कहते हैं। இப்போ இந்த அத்தோன்ன கழுதை. और अतोन का मतलब है गधा। நம்ம எல்லாம் யாரு? हम सब कौन है? நம்ம எல்லாரும் கழுதை தான். हम सब गधे हैं। நம்ம எல்லாரும் யெகோஷுவா சுமக்கிற ஒரு கழுதைகள். और यहोशुआ को उठाने वाले एक गधे हैं हम। தமிழ்ல நல்ல அர்த்தம் கொடுத்திருக்குது. और तमिल में अच्छे से मतलब दिया है। கழுதைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? गधे का मतलब क्या है? அழகிய பெண்ணுன்னு சொல்லி அர்த்தம். एक खूबसूरत स्त्री। யாராவது உங்களை கழுதைன்னு திட்டுனாங்கன்னா, और कोई आपको गधा बोलकर डांटता है तो அவங்க உங்களை திட்டல, वो आपको डांटते नहीं, அழகிய பெண்ணேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. वो आपको एक खूबसूरत स्त्री बोलकर पुकारते। அதனாலதான் கர்த்தர் கழுதை மேல ஏறி உட்கார்ந்தாருன்னு நினைக்கிறேன். और इसलिए परमेश्वर उस गधे पर सवार हुआ। நம்ம எல்லாம் அழகிய ஒரு ஸ்திரீ, हम एक खूबसूरत स्त्री है। நம்ம எல்லாரும் மணவாட்டிகள், हम सब दुल्हन है। நம்மள ரொம்ப சௌந்தரிய உள்ளவா கர்த்தர் பார்க்கிறார். एक खूबसूरत रीति से हम सभी को देखते हैं। இல்லாட்டி குதிரை மேல அவர் ஏறி போயிருக்கலாம். ये तो घोड़े पर सवार होकर निकल जाता பாருங்க, கழுதை அப்படின்னு வரும்போது है। जब गधा करके आता है, அதுக்கு ஹீப்ருல அத்தோன், और उसे इब्रू में अतोन, என்ன சொல்லுவாங்க? अतोन, சத்தமா சொல்லுங்களேன். अतोन। அப்ப ஓவை விட்டுறாதீங்க. और उस ओ को मत छोड़ दीजिए। ஓ விட்டா பிற பிரச்சனை ஆயிரும். और ओ को छोड़ेंगे फिर समस्या हो जाएगी। அத்தோன் அப்படின்னா கழுதை. और अतोन का मतलब है गधा। இதுல இந்த வாவ் என்கிற எழுத்து, और इसमें वाव जो अक्षर है, இது 2 வார்த்தையை ஜாயின் பண்ணும். ये 2 शब्दों को जोड़ता है। எப்பவுமே வாவ் நீங்க ஞாபகத்துல வச்சிடுங்க. हर समय आप याद रखिए वाव जो है, மறக்கவே செய்யாதீங்க. उसे भूलिए मत। வாவ் 2 பொருளை இணைக்கும். वाव 2 चीजों को जोड़ता है। இந்த வாவ் இதுல என்ன செய்யுது? और यहाँ पर वाव क्या करता है? ஒரு சைடுல ஆலெஃப் and தாவ் இருக்குது. एक तरफ अलेफ और ताव है। நம்ம யெகோஷுவா யாரு? और அவர் அல்பா ஓமேகாவுமா वो இருக்கிறார். अल्फा और ओमेगा है। அவர்தான் அல்பா, அவர்தான் ஓமேகா. और वही अल्फा है, वही ओमेगा है। அவர் அல்பா ஓமேகாங்கிறது கிரேக்க மொழியில சொல்லப்பட்ட और வார்த்தை. अल्फा और ओमेगा जो यूनानी रूप में है, கிரேக்க மொழியில முதல் எழுத்து அல்பா, और यूनानी भाषा में पहला अक्षर अल्फा, கடைசி எழுத்து ஓமேகா. और आखिर अक्षर जो है ओमेगा। ஸ்கூல்ல காலேஜ் படிக்கிறவங்க நல்லா தெரியும். और स्कूल कॉलेज में जो भी पढ़ते हैं अच्छे से जानते होंगे। அல்பா எப்படி எழுதுவாங்க? अल्फा कैसे लिखते हैं? இந்த மாதிரி என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. ऐसे अल्फा लिखते हैं। இது எல்லாம் இத நீங்க அப்படியே நீங்க கொஞ்சம் மாத்துனீங்க அப்படினா, और थोड़ा सा उससे बदलेंगे, இது ஆலஃபா மாறிரும். ये एलेफ में बदल जाएगा। ஏன்ஷியன் ஹீப்ரு ஆலஃபா மாறிரும். और प्राचीन काल के उस एलेफ के रूप में बदल जाएगा। எல்லாம் அதில இருந்து வந்ததுதான். ये सारी चीजें उन्हीं में से आए हैं। சோ யெகோஷுவா யாரு? तो यहोशुआ कौन है? அவர் அல்பாவும் ஓமேகாவுமா இருக்கிறார். वो अल्फा और ओमेगा है। இன்னைக்கு அவர் அல்பா ஓமேகா அப்படினா, आज वो अल्फा और ओमेगा है। அப்ப तो ஆங்கிலத்துல சொன்னீங்கன்னா எப்படி சொல்வீங்க? अंग्रेजी में आप कैसे
कहेंगे அவர் A to Z அவர்தான். वो A to Z वही है, அது ஹீப்ருல சொன்னீங்கன்னா और वो हिब्रानी रूप में कहेंगे அவர் ஆலஃபும் वो தாவுமானவர். एलेफ और ताव है। சோ ஆலஃப் and தாவ் யாரை குறிக்குது? एलेफ और ताव किसे दर्शाता है? ஆலஃப் and தாவ் வந்து யெகோஷுவாவை குறிக்குது. एलेफ और ताव जो यहोशुआ को दर्शाता அது है, யெகோஷுவாவை குறிக்கும். और वो यहोशुआ को दर्शाता யெகோஷுவா है, தான் ஆலஃப் and தாவ். और यहोशुआ एलेफ और ताव है। சோ இந்த வாவ் லெட்டர் என்ன செய்யுது? और वाव जो अक्षर क्या करता அது है? ரெண்டு எழுத்தை இணைக்குது. वो दो अक्षरों को, दो शब्दों को जोड़ता है। ஒன்னு ஆலஃப் and தாவ், एक जो एलेफ और ताव, இன்னொன்னு வந்து நூன். और एक और तरफ नून। நூன்னா அர்த்தம் என்ன? और नून का मतलब क्या है? நூன்னா விதை. नून का मतलब है बीज। சோ இங்க வாவ் என்ன செய்யுதுன்னா यहाँ पर वाव क्या करता है? ரெண்டு பேரை இணைக்குது. दो लोगों को जोड़ता है, ஒன்னு யெகோஷுவாவையும் एक जो है यहोशुआ, அடுத்தப்பல தேவனுடைய வித்துக்களையும் இணைக்குது. उसके बाद परमेश्वर के बीजों को वो जोड़ता சோ है। கழுதையினுடைய வேலை என்ன? और एक गधे का काम क्या है? யெகோஷுவாவை தேவனுடைய பிள்ளைகளோடு இணைக்கணும். यहोशुआ को परमेश्वर के साथ जोड़ना है। இன்னைக்கு நம்ம எல்லாம் கழுதை அப்படின்னா आज हम सब गधे हैं तो, நம்ம எல்லாருமே யெகோஷுவா மத்த ஜனங்களோடு இணைக்கணும். और हम सभी को यहोशुआ को जो है दूसरे लोगों के साथ जोड़ना है। இப்ப நம்ம கழுதைன்னு வைங்களேன். अब हम गधा है ले लीजिए, நம்ம கழுதை தான். हम सब गधे हैं, நம்ம மேல யெகோஷுவா சவாரி செய்றார். हम पर यहोशुआ सवारता है, நம்ம அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். हम उसका परिचय देना है, நம்ம ஜனங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். और लोगों को परिचय देना है उसका। யெகோஷுவா யாருங்கறதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். और यहोशुआ कौन है उसे उसका परिचय देना ஒரு है। கழுதை என்ன செய்யுது? एक गधा क्या करता है? பாருங்க, அவர் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் और सियोन के बेटी के पास, அந்த சியோன் குமாரத்தின் और இடத்தில் सियोन के बेटी के पास ராஜா வருகிறார். और राजा आता है, அவர் கழுதையின் மேல் ஏறி வருகிறார். और वो गधे पर बैठ कर आता है। இந்த கழுதை என்ன செய்யுது? ये गधा क्या करता है? ராஜாதி ராஜாவை वो राजाओं के राजा को சியோன் குமாரத்தியோடு இணைக்குது. सियोन के बेटी से जोड़ता है। இன்னைக்கு நம்ம கழுதை அப்படின்னா और आज हम यदि गधे हैं तो நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன? हमें एक ही चीज क्या करना है? யெகோஷுவாவை தேவனுடைய பிள்ளைகளோடு இணைக்கணும். यहोशुआ को परमेश्वर के बच्चों के साथ जोड़ना है। அப்பதான் நம்ம வந்து ஒரிஜினல் கழுதை. उसका मतलब है हम ही वो असली गधे हैं। அப்படி நம்ம அந்த கழுதையின் பாகத்தை நிறைவேற்றல அப்படின்னா, उस गधे के काम को हम पूरा नहीं करेंगे, நம்ம தேவன ஜனங்களோடு இணைக்கல அப்படின்னா, हम यदि लोगों को यहोशुआ परमेश्वर के साथ नहीं जोड़ेंगे யெகோஷுவாவை ஜனங்கள்ட்ட அறிமுகப்படுத்தலன்னா, और यहोशुआ का परिचय लोगों को नहीं देंगे तो நம்ம கழுதை கிடையாது. हम गधे नहीं हैं।